Hi Jaya. ஐயோ, நீ எப்போ வந்த? இப்போதான். கூப்பிடலாம்ல? கூப்பிட்டேன், உன் காதுல விழல. சாரி. பரவாயில்ல, பிஸியா ஏதோ ஒரு மூமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதான் டிஸ்டர்ப் பண்ணல. ரொம்ப டீசெண்டானவன் தான் நீ. காலேஜில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனையா? அவன் தான் எனக்கு ஃபுல் என்கரேஜ்மெண்ட்டு. ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்கறதுல இருந்து சாக்ஸ் துவைக்கிற வரைக்கும் எல்லாம் அவன் தான் பண்றான். உன்னை ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு வெறியோட இருக்கான். இருக்கட்டும், நல்லதுதான். அப்புறம் வேற என்ன? இன்னைக்கு தேதி 19. ஆமா, அதுக்கு என்ன? நாளைக்கு மறுநாள் 21. இருந்துட்டு போட்டோம். நாளைக்கு தேதி 20. 19க்கும் 21க்கும் நடுவில் 20 தானே, அதுக்கு என்ன இப்போ? நாளைக்கு 20ஆ? சாரி கார்த்திக், டான்ஸ் காம்படிஷன் மூட்டில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். பரவாயில்ல. எப்போ எங்கே மீட் பண்ணுறோம்? காலையில் 11 மணிக்கு திருசூல மலை உடஞ்ச மசூதியில். அந்த இடம் தெரியும்ல? அதை சொல்ல நான் வந்தேன். கார்த்தி, ஒரு நிமிஷம். நாளைக்கு என்ன சொல்ல போகிறேன்? இன்னைக்கு பூரா யோசிச்சுக்கிட்டே இரு. நீ எதை யோசிக்க போறியோ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஏதாவது க்ளூ கூட? சொல்ல வேண்டிய விஷயமே க்ளூ சைஸ் தான். 2 முக்கியமான விஷயங்கள் உன்னோட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. பாய். என்னடி, என்ன யோசனை? நாளைக்கு 20ஆம் தேதி. அதுக்கு இவ்ளோ யோசிக்க என்ன இருக்கு? கார்த்தி என்கிட்ட மனசு திறந்து பேசுறேன்னு சொன்ன நாள் 20ஆம் தேதி. நாளைக்கு. நான் டான்ஸ் பிஸியில் மறந்துட்டேன். கார்த்தி தான் ஞாபகப்படுத்திட்டு போறான். எனக்கு பயமா இருக்குடி. இதுல பயப்பட என்னடி இருக்கு? அவன் என்ன சொல்ல போறான்னு ஓரளவுக்கு உனக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன? அதாண்டி பயமா இருக்கு. ஒரு பக்கம் அவன் சொல்ல போறத நினைச்சு த்ரில்லாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் தப்பு பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கு. இனிமே யோசிச்சு என்ன ஆக போகுது? எங்கேயோ ஒரு இடத்துல இந்த டிராமாவுக்கு நீ ஃபுல் ஸ்டாப் வச்சுதானே ஆகணும். அவன் இதை எப்படி எடுத்துப்பான்? அவனோட பிஹேவியர்லாம் வச்சு பாக்குறப்போ அவன் பயங்கரமா டென்ஷன் ஆவான், கோவப்படுவான்னு தோணுது. ஒருவேளை ரிவர்ஸ் ஆனா தேம்பி தேம்பி அழுது என்னை விட்டு போயிடாதுன்னு உன் கையை பிடிச்சி கெஞ்சினாலும் கெஞ்சலாம். சீரியஸா ஏதாவது பேசுறியா? எது சொன்னாலுமே காமெடியாவே பேசுறேன். சரி, சீரியஸாவே சொல்றேன். இதெல்லாம் டிராமான்னு சொன்னா செம கடுப்பாகி உன் கண்ணத்துலயும் வரையலாம். ஒரு கத்தி எடுத்து ஓங்கி குத்தவும் செய்யலாம். நீ என்னடி பண்ண போற? மன்னிப்பு கடிதம் தான். சாரி. சாரின்றத வேற வேற வார்த்தையில சொல்ல வேண்டியதுதான். உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. உனக்கு அவன் மேல எதுவும் இல்ல? வேணாண்டி, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா என்கிட்ட பதிலே கிடையாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கார்த்தியவே நேசிக்க கூடாது? அது எப்படி முடியும்? கார்த்தியாவது என்ன புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா என் குடும்பம் என்ன புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது இவ்வளவு தூரம் டெவலப் ஆகும் நான் எதிர்பார்க்கல. பயமா இருக்குடி. உன்னோட உண்மையான பயம் கார்த்திய நினைச்சில்ல, உன்னை நினைச்சுதான். ஒரே சமயத்துல 2 காதலை நீ உடைச்சு எறிய போற. ஒண்ணு உன் மனசுல உனக்கு அவன் மேல இருக்கிற காதல், இன்னொன்னு அவன் உன் மேல வளர்த்து வச்சிருக்கிற காதல். என்ன என்னடி பண்ண சொல்ற? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கோ. தட்ஸ் ஆல். எனக்கே கஷ்டமா இருக்குடி. அவன் மனசு திறந்து ஏதோ சொல்ல போறான். நான் என்னோட தப்ப அவன்கிட்ட அதே சமயம் சொல்ல போறேன். ரொம்ப யோசிக்காத, ஃப்ரீயா விடு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அவன் என்னை வெறுத்துட மாட்டான்ல? ஏண்டி குழப்புற? இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அவன் உன்னை விட்டு போகணும், ஆனா மறக்க கூடாது. கூடவே இருக்கணும், ஆனா வேற மாதிரி நினைக்க கூடாது. இங்க பார், நீ எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. நடக்கிறது நடக்கட்டும். லெட்டர் எழுதிட்டியா? இன்னும் இல்ல. முதல்ல இதை எழுது. நாளைக்கு அவன் கோவப்பட்டா அதை ஏத்துக்கோ. அவன் கோவப்படுறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. நாளைக்கே இதை முடிச்சிரு. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். உன்னோட லைஃப் இதுதானே முடிவாயிருச்சு. நீயும் அதை மாத்த வேணான்னு யோசிக்கிற. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இன்னொருத்தனை குழப்பணும்? நாளைக்கு அவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு. ஸ்வேதா, என்ன? என்ன நீ தப்பா நினைக்கலல்ல? நீ கொஞ்சம் குழப்பமான ஆளு, ஆனா கெட்டவ கிடையாது. இது அவனுக்கு புரிஞ்சா போதும். புரியும். காணும் காலங்கள் கல்லூரியின் கதை.